முதல் நான் வரை யாருமே மயக்கம். இந்த வேன் இங்கே தான் இருக்கு. அப்போ உள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், நான் ஏன் இங்கே வந்தேன்? எதுக்காக இங்கே நிற்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் போகணும். தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும், என்னை விட்டுருங்கடா. இது ரேஷ்மாவோட வாய்ஸ் ஆச்சு. ரேஷ்மா எதுக்கு இங்கே இருக்கா? ம், என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க. சரி, உள்ளே போய் பார்ப்போம். என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டாச்சு. பேமெண்ட் எப்போ போட்டு வரீங்க? இப்போ பாருமா, கூகுள் பே பேமெண்ட் அனுப்பிட்டேன். இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். இல்லைன்னா இந்த இல்லீகல் விஷயத்துக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். ஏதோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். பாவம், இந்த பொண்ணு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இந்த பொண்ணை விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஏக்குள்ள போதும், என்ன வாய் ஓவரா போகுது? அப்படி தான் போகும். முதல்ல கிளம்ப, இடத்த காலி பண்ணு. சிஸ்டர், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க. உன்னை இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னோம். போகிறேன்டா, போகிறேன். பிரிங்மடிக்கு வாய் ஜாஸ்தி. நீங்கள்லாம் யாரு? எதுக்காக என்ன இங்கே கடத்திட்டு வந்தீங்க? சொல்லுங்கடா. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, அமைதியாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களே இங்கே வரதான் போகிறாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது உனக்கு நல்லது. அதுதான் யாருன்னு கேட்குறேன். யாருன்னு சொல்லுங்கள். தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் பின்னாடி திரும்பி பாரு. சம்மந்தப்பட்டவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க. உனக்கு என்ன டவுட்னாலும் அங்கேயே கேட்டுக்கோ. யாரு? பிரியா. சரி, பிரியா என்கிற ரேஷ்மா. அப்படி தான் சொல்லணும் கரெக்டா. இது விக்ரமோட வாய்ஸ் தானே? திரும்பி பாருமா. திரும்பி பார்க்காம எப்படிமா சொல்ற? கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் பாரு. விக்ரம், நீயா? நீ எதுக்காகடா என்னை கடத்தி வச்சிருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நீ தான் வேணும்னே என்னை பிளான் பண்ணி கடத்தினதா? அஃப்கோர்ஸ் பேபி, சாட்சாத் நானே தான் கடத்தினது. எதுக்குன்னு தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல. கம்மிங் டு த பாயிண்ட். என்னன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். அதுவும் இப்பயே. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச ½ அன் ஹவர்ல நமக்கு சாந்தி முகூர்த்தம். அதுக்கு கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் பேபி. சீ, உனக்கு இப்படி பேச அசிங்கமா இல்லை? நான் நான் உன் ஃப்ரெண்டுடா. எனக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் குறுக்க வர? எனக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த நோக்கத்தோட தான் என்கிட்ட வந்து பழகுனியா? நிறுத்து. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேன்? நீ தான் என்னென்னமோ உளறிட்டு இருக்க. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரேஷ்மா, எனக்கு புரியல. இவ்வளோ நாள் நீ எனக்கு கோமலையா இருந்த. ரஞ்சித் தாலி கட்டுற முன்னாடி வரைக்கும் நான் உன்னோட காதலன். அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் போனனால தானே ரஞ்சித்தை வச்சு தாலி கட்டிக்கிட்டீங்க. அப்ப நீ நானும் அப்போ லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம். அதே ரிலேஷன்ஷிப்பை தான் இப்போ நான் தொடரணும்னு நினைக்கிறேன். அதில் என்னடி தப்பு? இங்கே பாரு விக்ரம், நான் ரஞ்சித் மேலே உள்ள தப்பான கண்ணோட்டத்தில் உன்கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். இப்போ அவரை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கை அவரு கூட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் என் வாழ்க்கையை விட்டு போயிரு. நான் ரஞ்சித் கூட தான் வாழ நினைக்கிறேன், உன் கூட இல்லை. நான் ஏதாவது உன்னை தப்பாக புரிஞ்சுக்க வச்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்னை விட்டுரு விக்ரம். அப்படிங்களா மேடம்? நீங்களே வந்து பேசுவீங்களா? இப்போ நீங்களே வந்து போயிருன்னு சொல்லுவீங்களா? நான் போயிடணுமா? எவனாவது காதில் பூ வச்சுட்டு கொண்டிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுவான் கதையெல்லாம். நான்லாம் அதை கேட்க தயாராக இல்லை. புரிஞ்சுதா? விக்ரம், எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன். அதே மாரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா நான் எப்படி உன் கூட வாழ்வேன்? உனக்கு புரியுதா இல்லையா? நான் ரஞ்சித்தோட ஒய்ஃப். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. பாருடி, நீ ரஞ்சித்தோட ஒய்ஃபாகவே இரு. உனக்கும் அவனுக்கும் இடையில தான் ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, என் கூட வாழ்றதுக்கு உனக்கு என்ன குத்துதுங்கிறேன். பாரு, நீ நினைக்கிறது கடவுளை கூட என்னால் நினச்சி பார்க்க முடியாது. உன்னை போய் லவ் பண்ண நினைக்கும் போது கூட இப்போ நினச்சா அருவருப்பாக இருக்குது. ஒரு தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இருக்கும். அன்னைக்கே நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருந்தேன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் என் நேரம். சரி விடு, இருந்தது இருந்துட்டு போகுது. இனிமே ஆகிற காரியத்தை பார்ப்போம். டேய், ஐயரு வந்தாச்சடா? ஐயரு வந்துட்டு இருக்காருண்ணே. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவாரு. விக்ரம், நீ ரொம்ப தப்பு பண்ணுற விக்ரம். சத்தியமாக சொல்கிறேன், ரஞ்சித் இங்கே வருவார். அதை கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அவர் பாவம். தயவு செஞ்சு அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்போ மாறுறாரோ அப்போ என் வாழ்க்கை அவர் கூட நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் என்னை விட்டுரு. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் சரியான நேரம். அவன் மண்டையில் அடிப்பட்ட நேரத்தில் உன் கழுத்தில் தாலியை கட்டி நம்ம வாழ்க்கையை தொடங்குறது தான் நமக்கு நல்லது. நீ என்னை வேணும்னு நினச்சி தானே லவ் பண்ண. அதுக்கப்புறம் எப்போனாலும் என் கூட வருவேன்னு சொன்னில, அதெல்லாம் எங்கள் தண்ணியில் கொண்டு போய் எழுதுறதா? அது ஏதோ நான் முட்டாள்தனமாக பேசிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. விட முடியாதுடி. ஐயர் வந்துட்டாருன்னு. வரட்டும் வரட்டும். தம்பி, நீங்க தானே என்ன வர சொன்னது கல்யாணம் பண்ணணும்னு? ஆமாம் பெருசு, இவ்வளோ நேரமா வரதுக்கு? என்ன தம்பி, பெரியவங்களை மதிச்சு பேசணும் கூட உனக்கு தெரியாதா? யோ, நேரம் ஆச்சியா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் கல்யாணத்துக்கு தேவையான வேலையை பாரு போ. ஏப்பா, எதுப்பா இவ்வளோ அவசரப்படுற? அப்ப இது என்ன திருட்டு கல்யாணமா? யோ, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை பணம். கல்யாணத்தை முடிச்சு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு. பொண்ணு மாப்பிள்ள அங்கே இருக்காங்க, போய் தேவையான வேலையை பாரு. இங்க பாரு தம்பி, தப்பா மட்டும் ஏதாவது இருக்கட்டும், போலீஸை கூட்டிட்டு வந்து நானே விட்டுருவேன். அதுக்கு மேலே உனக்கு உயிர் இருக்கணும், புரிஞ்சுதா? போய் கம்முன்னு வேலையை பாரு. இனிமே ஒரு வார்த்தை பேசினா சங்க எடுத்துருவேன். ஓ, இதுதான் பொண்ணு மாப்பிள்ளையா? நல்லா வந்து சிக்கிருக்க. எல்லாம் என் நேரம். இவன் இங்க நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டானா? அட கடவுளே. ரேஷ்மா, ரஞ்சித், இந்த நாய் இங்க வந்தான்? நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டானா? ஐயோ அண்ணா, வாங்க நான் ஓடிடுவோம். ஏய், எதுக்குடா அவனை பார்த்து பயப்படுற? ரேஷ்மா, நான் ரஞ்சித் வந்திருக்கேன். இங்க என்ன நடக்குது? ரஞ்சித், ரஞ்சித் வந்துட்டீங்களா? ரஞ்சித், எங்க விக்ரம் என்ன இங்கே கடத்திட்டு வந்துட்டான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எனக்கு வேற இடத்துல நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு. யோ, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருயா. நீ வேற. ரஞ்சித், ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு. இல்லைன்னா தேவையில்லாத உன் கையை காலை உடைக்க வேண்டியது இருக்கும். நீ யாருடா? என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்க? நீ யார் முதல்ல? என்னது உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி யாருக்கு முன்னாடி அவ என்னோட காதலிடா. என் காதலி தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். உன் பொண்டாட்டி ஒன்றும் கிடையாது. அடிச்சு பாய மூடு. அவ என்னோட பொண்டாட்டி. அவளை நான் தொட்டு தாலி கட்டினவ. அவ எனக்கு சொந்தமானவ. அவளை ஏன் கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் இதை அவளே நினைச்சா கூட முடியாது. ரஞ்சித், ரஞ்சித், அப்போ உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரேஷ்மா, ஒன்றும் நடக்காது. தைரியமா இரு. உன் புருஷன் நான் வந்துட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இவன்ட்ட எல்லாம் என்ன பேச்சு? இவனுக்கு 4 குத்து கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா ஓட போறான். டேய், நகர்றா இந்த பக்கம். ஆனா அவரை பார்த்தா நல்லா பல்கா இருக்காருன்னா அடி வாங்கிடாதீங்க. என்னத்த பண்ணிட போறான் அவன்? என்னையே அடிக்கிறியா நீ? இப்ப குடுக்குற குடுப்புல பாய் எப்படி வெத்தலை பக்கம் போடுதுன்னு பாரு. இந்த ஆளு கேட்கவே மாட்டான். வாங்கட்டும் நாலு. ஆ, வலிக்குது வலிக்குது, என்ன விடு. என்ன 4 போடுங்க, அப்பதான் இந்த ஆளா அடங்குவான். ஏண்டா டேய், ஊர்ல மத்தவனோட பொண்டாட்டி கடத்திட்டு வந்துதான் நீங்களாம் தாலி கட்டி வாழ்வீங்களா? ஏன் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காதா? எங்க அண்ணன் தாலி கட்டினேன், அவன் தான் தாலி கட்ட நிக்கிறான். என்ன போட்டு அடிக்கிறீங்க? நீயும் கூட்டுக்கலவ நீ தானே? என்ன விட்டுருங்க, அடி தாங்க முடியல. டேய், ஆளை விட்றா சாமி, என்னால நீ அடி வாங்க முடியாது. டேய், போய் அடிங்கடா அவனை. என்னால முடியாது, ஆளை விடுங்க. அண்ணே வரானே. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு நம்மளும் போயிடுவோம். இல்லைன்னா நமக்கு 4 அடி விழுக்கும். என்ன எல்லாரும் ஓடிட்டாங்க? ஐயர் கூட ஓடிட்டானே. ரஞ்சித், ரஞ்சித், என்ன மன்னிச்சிருங்க ரஞ்சித். ரேஷ்மா, அழுகாத ரேஷ்மா. ஒன்றும் இல்லை, அதான் நான் வந்துட்டல. உன்னை அப்படி நான் விட்டுருவேனா சொல்லு? என்னை மன்னிச்சிருங்க. உங்களை இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம இருந்தது தான் கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும்னு கடவுள் எழுதியிருக்காருங்க. என்னை மன்னிச்சிருங்க ரஞ்சித். இனிமேல் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்குவீங்களா உங்களோட பொண்டாட்டியா? சொல்லுங்க ரஞ்சித். இல்லை ரேஷ்மா, எனக்கு இதுல விருப்பம் இல்லை. ஏன் ரஞ்சித், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சும்மா சொன்னேன்டி. உன்னை எனக்கு பிடிக்காம போகுமா? ஏன் பொண்டாட்டி, நீ என்ன சொல்றேன்னு பார்க்கறதுக்காக தான் இப்படி சொன்னேன். சொல்லப்போனா கல்யாணம் வந்து உன் மேல இருக்க காதலும் அன்பு என்னைக்கும் குறைஞ்சதே இல்லை. என்ன ஒன்று, எனக்கு அது நீயா என்னை ஏற்றுக்க வேண்டாம் நான் வெயிட் பண்ணிருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கு போல. அப்போ நல்லாட்டுக்கு தான் இப்படி சொன்னீங்களா? ஆமாண்டி, நீ என்ன சொல்றேன்னு பார்க்கறதுக்காக தான் இப்படி சொன்னேன். சாரி. பரவாயில்ல, இது விளையாட்டா இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியல.
இது உண்மையாக இருந்தால் சத்தியமாக நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் இனிமேல் சொல்லாதீங்கங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, சாரி ரேஷ்மா. இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ம், இவ்வளோ நாள் என்ன நீ கஷ்டப்படுத்தின, அதுக்காக இந்த சின்ன கஷ்டத்தை கூட நீ தாங்கிக்க மாட்டியா என்ன? இது வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனிமேல் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் இல்லாத ஒரு நிமிஷம் கூட எனக்கு நரகம் மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு இனிமேல் அதிகமாக நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில என்னைக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். சரியா? சரி, அவனுக்கு பதிலடி கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். ஏன் முன்னாடி இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? பார்க்க அசிங்கமா இருக்கு. என்ன விக்ரம், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிற? விருப்பில்லாத எந்த பொண்ணு கழுத்தையும் தாலி கட்டணும்னு நினைச்சினா இப்படிதான் நடக்கும். அவ என் பொண்டாட்டி, என் கூட வாழணும்னு ஆசைப்படுறா. அதனால தயவு செஞ்சு நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிரு. இதான் உனக்கும் உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. எல்லாம் என் நேரம்டா. இதெல்லாம் என் காதல கேட்கணுங்கிறது என்னோட நேரம். சரி, நல்லா இருங்க. என்னமோ என் காதலியா இருந்தா இப்போ நான் விட்டு கொடுக்குறேன். அவளுக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நல்லபடியா பார்த்துக்கோ. ஏதோ அவளை லவ் பண்ண சந்தோஷமாவது எனக்கு கிடைச்சது. நான் கிளம்புறேன். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமா நமக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. கிளம்பு, காத்து வரட்டும். இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்திலாவது இந்த ரேஷ்மா எனக்கு கிடைக்கணும். எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் என்னுயிர் என்றும் உன்னை சேரும். என்னங்க, நம்ம வீட்டுக்கு போகலாமா? போலாண்டி, நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். என்னங்க, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, மறுபடியும் கல்யாணங்கிறீங்க? அது நீ எனக்கு விருப்பமே இல்லாம கிடைச்சது. அதனால அந்த கல்யாணத்தை மாத்திரம் திருப்பி உனக்கும் எனக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நாம மனசார நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். சரியா? ம், சரிங்க. நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்காக சாரிங்க. போதுண்டி, சாரின்னு எத்தனை சாரி தான் கேட்ப. விடு, இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும். நம்ம வீட்டுக்கு போலாம். ம், சரிங்க. இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க போகிறேன்னு தெரில. சீக்கிரமாக என் வயிற்றுல உள்ள குழந்தை பிறந்தோடனே இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது வரைக்கும் இந்த ஆள் என் கூடயே தான் இருப்பான். கடவுளே, எனக்கு நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க. வெளியே யாரோ ஒரு பொம்பளை நிற்கிறாளே, அவகிட்ட கேட்டு பார்ப்போமா? இல்லை அவள் தான் அந்த பொம்பளையா? எம்மாடி உங்களை தான். யாருக்கா நீங்கள்? யார் கேட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், அன்னைக்கு ஒன்றும் உன்னை ரோட்டில் என் தம்பி கூட பார்த்தனே. நீ ரோட்டில் கூட நின்றுட்டு இருந்த தானே? ஆமாக்கா, நான் தான் நின்றுருந்தேன். அவரு தான் உங்களோட தம்பியா? அதெல்லாம் இருக்கட்டும், என் தம்பி கூட இருக்கவ நீதானா? ஆமாக்கா, நான் தான். உங்கள் தம்பி உள்ளதா இருக்காரு. அது எப்படி தான் ஊருக்குள்ளே கல்யாணம்னே பார்த்து பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவன் ஒன்றும் கிடைக்க மாட்டானா? ஏன் தம்பி தான் கிடைச்சானா? சொல்லுமா, எப்படி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண உன்னால முடிஞ்சுது? அக்கா, நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே சரிதான். அதை நான் எந்த விதத்தையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதுக்கா. இதை யாருமே நம்ப மாட்டேங்கன்னு தான் எனக்கு தெரியல. நல்லா நடிக்காத. ஊருக்கு புதுசாக வந்திருக்கமே, இந்த ஊரில் இருக்க ஆளுங்களை எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்து தான் பழகணும். அது தெரியாமல் பழகிட்டு இப்போ வயிற்றுல பிள்ளைய வர வாங்கிட்டு நிற்கிற. எல்லாம் சரிதான். என் வீட்டில் ஒருத்தி இருக்காளே, அவனோட பொண்டாட்டி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லுமா. தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டேன். அது என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவேன். சத்தியமாக அவர் கூட வாழ மாட்டேன். இப்போ கூட வேண்டாம் விருப்பதான் அவர் கூட இருக்காரு. நான் அன்னைக்கு பார்த்தது கடைசி அந்த பஞ்சாயத்தில் வச்சு. இப்போ அவர் கூட இருந்தாலும் நான் அவரை பெருசாக கண்டுக்கிறது இல்லைக்கா. இதுதான் உண்மை. இதை நான் இனி யார்கிட்ட தான் போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னை நீங்களாவது புரிஞ்சுக்காங்க. 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, என் தம்பி எங்கே இருக்கான்? உள்ளதான் இருக்காரு. தம்பி, அக்கா வந்திருக்க, கொஞ்சம் வெளியே வாப்பா. வரட்டும். அவனை நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேட்டனா தான் என் மனசு ஆறு. அக்கா, வாக்கா, என்ன பார்க்கதான் வந்தியா? என்னை போய் நீ தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிடாத. அதுக்கான அருகதே இல்லை உனக்கு. ராதாக்கு பண்ண துரோகத்துக்கு நீ எல்லாம் என் வாயெல்லாம் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். எப்படி உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண? ஓ, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அதனால தான் இப்படி வந்துட்டியா? சொல்லுப்பா. அக்கா, ஏதோ ஒரு சபல புத்தியில நான் வந்துட்டேன். ராதா என்னை விட்டு போன பிறகுதான் அவளோட அருமையும் அவளோட பாசமும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த குழந்தை பெக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கேன்க்கா. இவ பாவம்,
என்ன தண்டாலும் என்னால பாதிக்கப்பட்டவ. ஆனா ராதா என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. இனி நான் என்ன பண்ணுவேன்? அந்த பச்சை குழந்தைய வச்சு நான் என்னக்கா பண்ணுவேன்? நீ பண்ண தப்பால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வயிற்றுல வள குழந்தையும் தான் பாதிக்கப்படுது. ஒரு ஆம்பளைக்கு என்ன, ஒரு தப்பு பண்ணிட்டு ஈஸியா போயிடுறாங்க அடுத்தவங்களை தேடி. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு தான் சாகர வரைக்கும் இந்த நரக வேதனை. அதை நீ பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. உயிர் மட்டும்தான் இருக்கு. ஏதோ செத்த போன மாதிரி தான் நடமாடிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லதான் வந்தேன். ராதாவும் அகிலனும் சேர்ந்து போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்காங்க. அக்கா என்ன சொல்ற நீ? உண்மையை தான் சொல்றேன். அகிலனும் ராதாவும் சேர்ந்து உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போதா போறாங்க. நீ எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன், என் பேச்சை கேட்கல. ஆனா ஒண்ணு, நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்னக்கா விளாட்றியா நீ உன் பையனை செஞ்சுக்கிட்டு? ஓ ராதா வேற இதுல தூண்டி விட்டீங்களா? இப்ப என்ன, நான் உங்களுக்கு ஜெயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா இவ்வளவு யார் பார்த்துப்பா? சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தண்டனை அனுபவிச்சே தீரணும். நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா ஜெயில நீ களிதா திங்க போற. என்னக்கா உன் தம்பிக்கு நீயே சாபம் கொடுக்குறியா? இவரும் போயிட்டா என்ன யாரு பாத்துப்பா? என் வயித்துல வளர குழந்தை. அதெல்லாம் நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணுமா? இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்காத நீங்க தான் பாத்துக்கணும். நான் கிளம்புறேன். அக்கா என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்புறேங்கிற? உன் பையன்கிட்ட சொல்லி இதெல்லாம் நிறுத்த சொல்லு. வேற ஏதாவது தப்புல போய் முடிஞ்சிட போகுது. தப்பா என்ன தாக போகுது? என்னத்தை தப்பாக போகுது சொல்லுடா. உன்னை வீட்டில் வச்சு சோறு போட்டு உன் பண்டாட்டியும் உன்னையும் சேர்த்து பார்த்துக்கிட்டதுக்கு நீ கொடுத்த தண்டனை தான் இது. அதனால நீயே அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். நான் வரேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அக்கா நில்லுக்கா. என்னது இது இப்படி சொல்லிட்டு போறா? நானும் ஜெயிலுக்கு போயிட்டேனா அப்ப இவளோட நிலைமை? கடவுளே, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குது. அந்த அகிலன்னா நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு அவனுக்கு இந்த வேலை? நான் பாட்டிக்கு எவன் உண்டு நான் உண்டு தானே இருக்கேன். இதுல ராதா வேற தூண்டி விட்டுருக்கான். இருக்கட்டும் பாத்துக்கிறேன். எவன் வந்து என்னத்தை பிடிங்கிறான்னு நாளைக்கு பாத்துக்கிறேன். நான் யோ, நீ பண்ண காரியத்தால நான் நடுத்தருவில் நிக்கிறது உண்மையாச்சியா? நாளைக்கு நிக்க தான் போறேன். பாரு, அந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நீ போய் உள்ள ரெஸ்ட் எடு. இங்க நின்று அழுதுட்டு இருக்காது. போ. இப்ப ரெஸ்ட் எடுக்கிறது ஒண்ணுதான் கேடு இல்ல? பண்ணு. இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண காத்திருக்கியோ எல்லாத்தையும் பண்ணு. உன்னை நம்புனதுக்கு இதோ தண்டனை இப்பயே கிடைக்குது. என் வயித்துல என்ன பாவம் பண்ணிச்சோ இந்த குழந்தைய சேர்ந்து அனுபவிக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன அகில இப்படி பண்றான்? போய் அவனை நேரில் பார்த்து 2ல் 1 கேட்டு பார்ப்போமா? ஆமா, இப்படியே வீட்டில் உட்காந்துருந்தோம் சரியா வராது. போய் கேட்டு வருவோம். என்னங்க என்னைய பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப கியூட்டா இருக்காளே. என்ன விஷயமா இருக்கும்? ஒரு விஷயம் இல்ல. எப்பயும் பாக்குற கண்மணியை தான் இன்னைக்கு பாக்குறீங்க. இன்னைக்கு மட்டும் நான் ஏதோ உங்களுக்கு வித்தியாசமா தெரியறேன் போல. இல்லடி கண்மணி, உண்மையாதான் சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் கும்முன்னு இருக்கா. இருக்கும். உங்களுக்கு நினைப்பு எங்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கம்முன்னு இருந்துருங்க. லூசு, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நீங்க எந்த அர்த்தத்துலயும் சொல்ல வேண்டாம், எனக்கு நல்லாவே புரியுது. சரி, ஓகே. சரி, முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்? நம்ம ஊட்டி போற பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதை பத்தி தான். டிக்கெட் புக் பண்ணிட்டேன் கண்மணி. என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ளே வா. ஏய், இன்னைக்கு டே ஓடிடுச்சு. நாளைக்கு மார்னிங் பாட்டி பொங்கல் வைக்கலான்னாங்க. அதுக்கடுத்து இன்னொரு நாள் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? சாப்பாடுல மட்டும் நல்ல விவரமா இருக்கீங்க நீங்க. ஏங்க மேடம், உங்களுக்கெல்லாம் பசிக்காதா? நான் மட்டும்தான் சாப்பிட போறேன்னா நீங்க இப்ப பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பீங்க, அப்படிதானே? இல்ல சும்மா தான் கேட்டேன். கோவப்படாதீங்க. கோவம்லாம் பல்ல. பாட்டி சொன்ன பிளானை தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். ஆமா பாட்டி இப்படிதான் சொன்னாங்க என்கிட்டயும். இருந்தாலும் இன்னைக்கு தான் வந்த மாதிரி இருக்கு. நீங்க பாட்டுக்கு நாளைக்கு நாளானிக்குன்னு ஒரு பிளான் போடுறீங்களா? அதான் நினைச்சுதான் கேட்டேன். அதுக்குள்ளேயே இங்க இருக்கிற நாள் முடிய போதேன்னு. லூசு, நமக்கு காலேஜ் இப்போ தானடி லீவ் விட்டுருக்காங்க. இந்த நாளாக நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தப்பா? அப்போ உனக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் பாட்டி வீட்டிலே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க. சரி விடு, பார்த்துக்கலாம். போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரேன், சரியா? ஆமா இதுக்கே உங்க அம்மாக்கு பொறுக்காது. இதுல இன்னொரு நாள் வேறையா? அவங்க கிடக்குறாங்க. இந்த நேரத்துலயே அவங்கள பற்றி பேசுகிற. மூட் அவுட் பண்ணாது கண்மணி. ஏங்க உங்க அம்மாவை பற்றி பேசினா உங்களுக்கே மூட் அவுட் ஆகுதா? ஆமாம், அவங்க பண்ணுறது எப்படி இருக்கு? நான் மட்டும் என்ன பண்ணுறது சொல்லு. நான் வேணும்னா பண்ணுறேன். சரி இங்க பேச விட்டுட்டு அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஊட்டியில் வந்து என்ன பண்ணுறதா பிளான்? என்ன சுற்றி பார்க்க தானே போகிறோம்? ஆமாம், சுற்றி பார்க்கறதோட சுற்றி முக்கியமாக ஒரு விஷயமும் இருக்குது. நம்மளோட ஹனிமூன். பிரபா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஹனிமூன் தான் டெய்லி இங்கே கொண்டாடிட்டு இருக்கமே. இதுல ஊட்டியில் வர ஒரு ஹனிமூன் தேவையா? என்னடி இப்படி சொல்கிறா? அதுக்காக தான் மெயினாக நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டே போகிறேன். நீ என்ன இப்படி சொல்கிறவ? அங்கே உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. என்னது சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்ல. அதில் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது?
அங்க போய் தெரிஞ்சுக்கோ நீயே. ம், என்னென்னமோ சொல்றீங்க. ம், இதுக்கெல்லாம் காசு எடுங்க. எல்லாம் என்கிட்ட இருக்கு, பாத்துக்கலாம். ஃப்ரீயா விடு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் படுக்கலாம். டயர்டா இருக்கு. அப்புறமா போய் பாட்டிக்கு நானே ஏதாவது ஹெல்ப் பண்றேன். ஆல்ரெடி பாட்டி எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. ம், நீங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த கேப்லயே பாட்டி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. நீ எப்போ போய் ஹெல்ப் பண்ணுவ? போகணும். கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்புறமா போய் செய்றேன். சரி ஓகே, சரி வந்து படு. ம், சரிங்க. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. போய் சாப்பிடலாம். என் குட்டி தங்கத்துக்கு பசிக்குது போல. அதான் உள்ள இருந்து பசி பசின்னு கத்துறான். இரு சாமி, அம்மா போய் சாப்பிட்டானா உங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு வந்துடும். ம், போய் சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு தரேன். சரி, இவரை இன்னும் காணோம். போய் நம்ம சாப்பிடுவோம். எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு இருக்குது. ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னது இது? காலையில தானே சாப்பாடு எல்லா இதுலயும் ஃபுல்லா இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாம் காலியா கிடக்குது. யாரும் சாப்பிட்டுருப்பா? ஒருவேளை இது எல்லாம் கிளவி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளவி நல்லா மூக்கு முட்டை இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கியா? இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தூங்கி எந்திரிச்சு வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. வெளியே போய் உக்காந்துக்குவோம். எப்படியும் கிளவி எந்திரிச்சு நம்மளை தேடி வரும். அப்ப இதை எப்படி அலார விடுறேன்னு மட்டும் பார்க்கலாம். இந்த கிளவி இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்ப நான் சாப்பாடு இல்லாம பசியில உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. தூங்கி எந்திரிச்சு எப்படி இங்க வரதானே போகுது. வா கிளவி, வா உன்னை வச்சு செய்யறேன் இன்னைக்கு. நல்ல தூக்கம். உண்ட கலப்புல நல்லா படுத்து தூங்கிட்டேன். இவன் எப்படி கொண்டுட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? சரி போய் கேட்போம். என்னாச்சு துளசி? ஏன் இப்படி கொண்டு இருக்கவ? பாண்டமா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்படி கொண்டுட்டு இருக்க? முகம் ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல பாட்டி, அது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. அதைத்தான் நினைச்சு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயமா? என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த வீட்டுல பழகி நான் தானே இருக்கேன். நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். சொல்லு துளசி. ஒன்னும் இல்ல பாட்டி, அத்தை சமைக்கும்போது ஏதோ தெரியாம பள்ளி பாத்திரத்துக்குள்ள விழுந்துடுச்சான். எந்த குழம்புல விழுந்ததுன்னு தெரியல. நான் அதை எடுத்து ஊத்தலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்ப போய் பார்க்குறேன், குழம்பு சாப்பாடு எல்லாமே காலி. யாரை சாப்பிட்டாங்கன்னு தெரியல பாட்டி. பாவம் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடையில போக போறாங்க. என்ன சொல்ற துளசி? எனக்கு ஒண்ணு புரியலையே. பாட்டி, நான் தான் சொல்றேனே, சாப்பாட்டுலயோ குழம்புலயோ பல்லு விழுந்துருச்சு. அத்தை எடுத்து போடவே மறந்துட்டாங்க. யாரு எதை சாப்பிட்டாங்கன்னு தெரியல பாட்டி. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என் ஆத்தே, என் உயிர் இன்னும் கொஞ்ச நேரம் போதாப்பா. என்ன சொல்றீங்க பாட்டி? புரியல எனக்கு. அடி பாவி மகளே, அந்த சாப்பாடு குழம்பு பூரா சாப்பிட்டது நான் தாண்டி. இவ்வளவு நேரம் உன் வாயில கொழுக்கட்டை எடுத்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கியே எழுந்திரிச்சு வரேன். இப்ப சொல்றியே? ஐயோ, நீங்க தான் அதை சாப்பிட்டீங்களா பாட்டி? அப்போ உங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே? இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. நீ சொன்னதை கேட்கும்போது வயிறெல்லாம் கலக்குது. அப்ப என் வாயில இருந்து நுரைய தள்ளிடுமா? பள்ளி விழுந்தவங்க உயிரோட இருந்தா சரித்திரம் இல்ல. எனக்கு என்னன்னு தெரியல பாட்டி. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? என் உயிரை காப்பாத்த ஏதா இருந்தாலும் நான் செய்யறேன். பேசாம வாய்க்குள்ள கையை விட்டு வாந்தி எடுத்துருங்க பாட்டி. அப்பதான் நீங்க உயிரோட இருப்பீங்க. இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பாடதான். ஐயோ, அதையம்மா நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க. நான் போய் இப்ப வாந்தி எடுத்துறேன். எனக்கு இந்த சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என் உயிர் தான் எனக்கு முக்கியம். வயிற்றுக்குள்ள இருக்க எல்லா சொத்தையும் எப்படியாவது கையை விட்டு எடுத்துறேன். போயிடணும். இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. சீக்கிரம் போங்க பாட்டி. சரி. கிளவி பாவம், நான் சொன்னதை உண்மையை நினைச்சு வாந்தி எடுக்க போயிடுச்சு. நல்லா வேணும். இந்த பயம் இருந்தாதான் இனிமே வீட்டுல சாப்பாடை தைரியமா எடுத்து சாப்பிடாது. போய் வாந்தி பண்ணட்டும், அப்புறம் தெரியும் ஏன்டா சாப்பிட்டோன்னு. சரி, நம்மளும் போய் பார்ப்போம். என்னது பாட்டி நொறையா எடுக்குது? பாவம், நான் சொன்னதை நம்பி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போல. அதான் வாயிலிருந்து நொறை தள்ளுது. பாத்து, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க சோத்தை கை வைக்கவே மாட்டேனே. இந்த வீட்டுல நம்பி சோர்த்தினா என் உசுறு என் கையில இருக்காது போலயே. கடவுளே, இவளுகளை என்ன கொல்லாம விட மாட்டாளுங்க போலயே. என்னதான் சாப்பாடை சாப்பிட்டாலும் கிளவி இந்த மாதிரி வாந்தி பண்ணும்போது பாக்கறதுக்கு நமக்கு ஜாலியா தான் இருக்கு. நல்லா வேணும். இனிமே இந்த கிளவி இந்த வீட்டுல அப்படி பண்ணவே பண்ணாது. வாய்ப்பே இல்லை. மடி, இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த ஒரு வாரமாவே உட்காந்துக்கிறேன். நீ என்னமா டிவியை பாக்குற மாதிரி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க? பாட்டிக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல? இல்ல பாட்டி, உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகலையா? அதான் ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே உயிரை விட்டுருவாங்க. நீங்க நல்லா தைரியமான பாட்டியா தான் இருக்கீங்க. என்னமாமா, என் உயிர் போகுதோ இல்லையோ, நீ பேசுற வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் சித்த நேரம் உட்காறேன். உங்க அத்தைக்காரி வந்தானா கொஞ்சம் எடுப்புமா? சரிங்க பாட்டி, உட்காருங்க. காலெல்லாம் வலிக்குது. வாந்தி பண்ணது என்னமோ வாய்தான். காலு கையெல்லாம் ஏன் வலிக்குதுன்னு தெரியல. நீ ஏமா நின்றுட்டு இருக்க? உள்ள போக வேண்டியதானே? இல்ல பாட்டி,
அத்தை அவரும் வந்துட்டு இருப்பாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்க பார்க்கலான்னு. வந்தா எப்படி உள்ள வரதானே போறாங்க, அப்படியேவா போக போறாங்க? இல்ல பாட்டி பரவாயில்ல, நான் சும்மா நிக்கிறேனே. உங்களுக்கு மடிக்குது, வாந்தி வருதா என்ன? இல்லம்மா, இல்ல வாந்தி வரல, ஒன்றும் வரல. சரிங்க பாட்டி, உட்காந்துருங்க. துளசி, ஏன் வெளியே நின்றுருக்கவ? ஏன் துளசி, உள்ள வெக்கடா இருக்குன்னு வெளியே வந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கத்த. வரேன். ஆமா, எங்க அம்மா எங்க? உனக்கு நான் இருக்கிறது கூட கணக்கு தெரியல, அப்படித்தானே? ஓ, இங்க உட்காந்துருக்கியாமா? சரி காணான்னு தான் கேட்டேன். வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வரேன் துளசி. துளசி, இது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னதுல ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு? ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். அத்தை, எங்க அம்மா அண்ணி எல்லாம் என்ன சொன்னாங்க அத்தை? விஷயத்த சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சுமா. அது போக உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன அத்தை? என்னங்க சொல்றாங்க அத்தை? எது குட் நியூஸ்னு? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சரி, நீயே சொல்லிடுடா. இங்க பாரு துளசி, உங்க அண்ணி, அதான் உங்க அண்ணாவோட பொண்டாட்டி அவந்திகா அக்கா, அவங்களும் மாசமா இருக்காங்க. 3 மாசம். என்ன சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன் துளசி. இன்னைக்குதான் விஷயத்த சொன்னாங்க. நாங்க சொல்லி முடிச்சோன்னே எங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல நீ மாசமா இருக்கிட்ட அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நானும் மாசமா இருக்கேன், எங்க அண்ணியும் மாசமா இருக்காங்க. ஒரு வீட்டுல 2 குட்டி வரப்போகுது இல்லையா? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். 100க்கு 100 உண்மை. வீட்டுக்கு 2 வாரிசு வரப்போகுது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதை கேட்ட உடனே. அப்புறம் அம்மா வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னாங்க. அத்தை, அண்ணியை நான் போய் பார்க்கட்டுமா? எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கணும்னு. துளசி, பார்த்துக்கலாமா? நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இரு. கொஞ்சம் அவசரப்படாத, சரியா? உங்க அம்மா வந்து பார்க்கறேன்னாங்க. அப்புறம் உனக்கு ஏதோ வளகாப்பும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க அத்தை, அம்மா வரேன்னு சொன்னாங்க. அத்தை, அப்புறம் அங்கே நான் போய் தங்கறதுக்கு என்ன சொன்னீங்க அத்தை? ஏதாச்சும் கேட்டிங்களா எங்கள் அம்மா கிட்ட? அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே அத்தை கேட்டுட்டாங்க. அதனால கண்டிப்பா நீ அங்க போய் இருப்பியா, சரியா? வருத்தப்படாத. சரி. எப்போ போனால் என்ன? போறக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுவே போதும். எப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்கவும் நீ அங்கே தான் போவேன். 9ஆம் மாதம் வளகாப்பு முடிச்சாலும் நீ அங்கே தான் போகிற. அதுக்கு முன்னாடி நீ ஆசைப்படுறேன்னு தான் நான் அனுப்பி வைக்கிறேம்மா. இல்லைனாலாம் அனுப்ப மாட்டேன். ஒரு மனுஷங்க குத்துயிரும் கொலையுமா கிடக்குறானே, என்ன யாராச்சும் என்ன எதுன்னு கேட்கறாளா? அவ பிரச்சனை தானே அவ பார்க்கறா. இதான் இந்த கிளவியோட நிலைமை போல. சரிங்க அத்தா. என்னங்க இப்ப சொல்லுங்க, இது என்ன பார்சல்? துளசி, வாசம் வரலையா என்ன உனக்கு? ஆஹா, பிரியாணி ஸ்மெல்லு. அப்ப பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அம்மா, பிரியாணியா? எனக்கு ஐயோ, வேண்டாம். இப்பதான் வயிற்றாலே வாந்தி போயிட்டு கிடக்கு. நமக்கு வேண்டாம். இந்த வீட்டுல இனிமே கை நினைக்க மாட்டேனே. உசுறு குத்துறவாது இல்ல. சரிங்க, அப்ப கொடுங்க, நான் போய் பிரியாணி சாப்பிட்றேன். ரொம்ப பசியா இருந்துச்சு. நல்ல வேலை நீங்க பிரியாணியே கொண்டு வந்துட்டீங்க. ஏன் துளசி, வீட்டுல சாப்பாடு இருந்ததே, நீ சாப்பிடலையா? சாப்பிட்டா. இருந்தாலும் மாசமா இருக்க பிள்ளைல, அதான் பசிக்கும் போல. அட ஆமால, ஒத்த உசுரா இருந்தா பரவாயில்ல, 2 உசுறு இல்ல, நல்லாவே பசிக்கும். சரிம்மா துளசி, நீ வாங்கிட்டு போய் சாப்பிடு. சரிங்க அத்தா. என்னங்க, நீங்களும் வாங்கல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ கண்டிப்பா 2 சாப்பிட்டுருவ. எடுத்துட்டு போய் சாப்பிடு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வயல்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேனே. அப்படியா? காப்பியாவது போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்களேன். இல்ல துளசி, வேண்டாம். இந்தா, இதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு. சரிங்க, அப்ப நான் போய் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சரி, அப்படின்னா எல்லா சாப்பாடையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு. நான் எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆகும். ஏன்னா வேலைக்கு இப்ப தானே போறேன். பரவாயில்லைங்க, நீங்க பொறுமையா பார்த்து செஞ்சுட்டு வாங்க. சரி துளசி, நான் போயிட்டு வரேன். அம்மா, துளசியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்கம்மா. அத்தை, நான் உள்ள போய் சாப்பிட்றத நீங்க பேசிட்டு இருங்க பாட்டி கூட. சரிம்மா துளசி, உள்ள போ. கிளவி பாவம் வாயை பொழந்துட்டு கிடக்குது. இன்னைக்கு நம்ம சாப்பிடாம இருந்தனால தான் நமக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. ஒரு புடி பிடிச்ச வேண்டியதான். என்னம்மா இங்க ஏதோ நொறைய கிடக்குது, என்னாச்சு? இம்பிட்டு நேரமா இங்க ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே, அவளுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டியா? வந்த ஒரு சம்மந்தி பிராணத்தை தானே பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நல்லா தானே இருக்க, அப்புறம் என்னத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன ஆஸ்பத்திரியில கிடக்குற? நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறக்கு வாய்க்கொழுப்பு தாண்டி உனக்கு ரொம்ப தான் வாய்க்கொழுப்பு. பின்ன நீ சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு என்னன்னு தெரியல, ஒரு வயிற்றாலையும் வண்டியமா போயிட்டு இருக்கு. ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் கண்டது கடி தின்றுப்பா, அதனால தான் இப்படி ஆகும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. இவ பார்த்துட்ட வேலையாதான் இந்த உசுறு போக தெரிஞ்சது. இவட்ட கேட்டா சாப்பாடு பூரா நீ தான் சாப்பிட்டியா நம்மளே பிடிச்சி திட்டுவா. அதனால எதையும் கேட்க வேண்டாம். நடந்துருச்சு, இதோட இதை விடுவோம். இனிமே கொஞ்சம் உசராதான் இருக்கணும். என்னம்மா கீழே பார்த்து முன்னுட்டு இருக்க?
எதா இருந்தாலும் என் முகத்துக்கு நேராக பார்த்து பதில் சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ போய் உன் மருமகளுக்கு சேவை பண்ணுற வேலையை பாரு. உள்ளே போ. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டேன். நான் உள்ளே போகிறேன். போ போ, உள்ளே போமா போ. இதெல்லாம் எத்தனை பட்டாலும் தெரிஞ்சவே தெரியாது போல. சே, கத்திரிக்காய் காய்கால் மோசமாக தான் இருக்கா. இன்னைக்கு என்ன பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட வச்சுட்டாலே பாவி மகன். என்ன நானே திட்டனானு கொண்டு வந்துட்டாருங்க.